இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டில் உள்ள பழங்குடியினர் தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் ஆய்வுகளை மேற்கொள்ளும் மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக தமிழ்நாடு அரசு தொல்குடியினர் புத்தாய்வு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்தி அவர்களுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகை வழங்கி வருகின்றது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டிற்கான தொல்குடியினர் புத்தாய்வு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பழங்குடியினர் தொடர்பான ஆராய்ச்சி மேற்கொள்ளும் மாணவர்களுக்கான தொல்குடியினர் புத்தாய்வு திட்டத்திற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் உள்ள பழங்குடியினர் தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் ஆய்வுகளை மேற்கொள்ளும் மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக தொல்குடியினர் புத்தாய்வு திட்டம் என்ற திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தியுள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான தொல்குடியினர் புத்தாய்வு திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி பழங்குடியினர் நலத்துறை சார்பாக ஒரு செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த செய்திக்குறிப்பை ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்க்கலாம். செய்தி வெளியீடு: தொல்குடியினர் புத்தாய்வு திட்டம் விண்ணப்பங்கள் வரவேற்றல். இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்டம், முனைவர் பட்ட மேலாய்வாளர் போன்ற வல்லுநர்களின் திறமைகளை பயன்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு தொல்குடியினர் புத்தாய்வு திட்டம் என்ற திட்டத்தினை 2024-2025ஆம் கல்வியாண்டில் அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தகுதி பெற மாணாக்கர்களின் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 8 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் மற்றும் மாணாக்கர் தமிழ்நாட்டில் உள்ள பழங்குடியினர் தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். இத்திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்படும் இளங்கலை மற்றும் முதுகலை மாணாக்கர்களுக்கு மாதம் ரூபாய் 10,000 வீதம் 6 மாதத்திற்கும், முனைவர் பட்டம், முனைவர் பட்ட மேலாய்வாளர்களுக்கு மாதம் ரூபாய் 25,000 வீதம் 3 வருடத்திற்கும் உதவித்தொகையாக வழங்கப்படும். 2025-2026ஆம் கல்வியாண்டில் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் வரவேற்க புதிய இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. அதாவது www.fellowship.tnTWD.org.in என்ற இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்திற்கான நடைமுறைகளை இவ்விணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். 2025-2026ஆம் கல்வியாண்டிற்கு தொல்குடியினர் புத்தாய்வு திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் 12/11/2025 முதல் 12/12/2025 வரை இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மாணாக்கர்கள் மேற்காணும் திட்டத்தினை தவறாது பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இவ்வாறு அரசு செயலாளர், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே 2025-2026ஆம் கல்வியாண்டில் இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்டம், முனைவர் பட்ட மேலாய்வாளர் போன்ற வல்லுநர்கள் தமிழ்நாடு அரசு தொல்குடியினர் புத்தாய்வு திட்டத்தில் கலந்து கொள்ளலாம். இவர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கப்படும். தகுதியுள்ளவர்கள் இத்திட்டத்தில் இணையலாம். இத்திட்டத்தில் சேர்வதற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.fellowship.tnTWD.org.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதான் தமிழ்நாடு ஃபெல்லோஷிப் ஃபார் ட்ரிபிள் ரிசர்ச் 2025 ரிசர்ச் ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் போர்ட்டல் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்கு முன்னாடி ஃபெல்லோஷிப் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ளிகேஷன் பீரியட் நவம்பர் 12, 2025 முதல் டிசம்பர் 12, 2025. ஃபெல்லோஷிப் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல இந்த ஃபெல்லோஷிப் பற்றிய கைட்லைன்ஸ் முழுமையாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை 2024-2025ஆம் ஆண்டு ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் அவர்களின் அறிவிப்பு: தொல்குடியினர் புத்தாய்வு திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள பழங்குடியினர் மக்கள் தொடர்பான ஆய்வு மற்றும் ஆராய்ச்சி மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குதல், வழிகாட்டி நடைமுறைகள் வெளியிடுதல், பழங்குடியினர் மக்களுக்கான சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள், தெருவிளக்குகள், நிரந்தர வீடுகள் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகளுக்கும் மற்றும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காகவும் தொல்குடி திட்டம் உருவாக்கப்பட்டு 4 ஆண்டு திட்ட செயலாக்கத்திற்காக ரூபாய் 1000 கோடி நிர்ணயம் செய்து 2024-2025ஆம் ஆண்டுக்கு ரூபாய் 250 கோடி ஒதுக்கீடு செய்து ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. பழங்குடியினர் தொடர்பான ஆராய்ச்சியில் பழங்குடியினர்களின் வாழ்வை பற்றி புரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அவ்வாராய்ச்சி அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த உறுதுணையாக அமையும் என்ற நோக்கில் 2024-2025ஆம் ஆண்டின் மானிய கோரிக்கையில் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் அறிவிப்பானை வெளியிட்டுள்ளார்கள். பழங்குடியினர் தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் ஆய்வு மேற்கொள்ளும் இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்டம், முனைவர் பட்ட மேலாய்வாளர் அதாவது போஸ்ட் டாக்டரல் ஃபெல்லோஷிப் போன்ற இளம் வல்லுநர்களின் திறமைகளை பயன்படுத்தும் வகையில் தொல்குடி புத்தாய்வு திட்டம் செயல்படுத்தப்படும். திட்டத்திற்காக 1.5 கோடி
நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் இளைஞர்களின் சமுதாய பங்கேற்பினை கல்வி நிறுவனங்களின் ஆராய்ச்சியுடன் ஒருங்கிணைக்கும் வகையில் பழங்குடியினர் தொடர்பான ஆராய்ச்சிக்காக தொல்குடியினர் புத்தாய்வு திட்டத்தினை அறிமுகப்படுத்தி 2024-2025 ஆண்டிலிருந்து இத்திட்டத்தினை செயல்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள பழங்குடியினர் மக்களின் வாழ்வு, வளர்ச்சி, உரிமை, கலாச்சாரம், சமூகம், சவால்கள், கல்வி, சுகாதாரம், வாழ்வாதாரம், நிர்வாகம் போன்ற பல்வேறு துறைகளில் ஆய்வு மற்றும் ஆராய்ச்சி மேற்கொள்ளும் இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்டம் மற்றும் முனைவர் பட்ட மேலாய்வாளர்களுக்கு உதவிடும் வகையில் தொல்குடியினர் புத்தாய்வு திட்டம் உருவாக்கப்பட்டது. இத்திட்டத்தினை செயல்படுத்த இவ்வான இணைப்பில் உள்ள நடைமுறைகளை பின்பற்றி ஒவ்வொரு ஆண்டும் இத்திட்டத்தின் கீழ் 70 மாணாக்கர்களுக்கு கீழ்காணும் உதவித்தொகைகள் வழங்கவும் மற்றும் இத்திட்டத்திற்கென தனித்த சேமிப்பு கணக்கை உருவாக்கவும் பழங்குடியினர் நல இயக்குநருக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. பாடப்பிரிவு, எண்ணிக்கை, உதவித்தொகை விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. பாடப்பிரிவு இளங்கலை மற்றும் முதுகலை 25 மாணவர்களுக்கு உதவித்தொகை மாதந்தோறும் ரூபாய் 10,000 6 மாதங்களுக்கு வழங்கப்படும். இறுதி ஆண்டில் பழங்குடியினர் தொடர்பான ஆராய்ச்சி மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு மட்டும் இந்த உதவித்தொகை வழங்கப்படும். அடுத்ததாக முனைவர் பட்டம் மற்றும் முனைவர் பட்ட மேலாய்வாளர்கள் 45 மாணவர்களுக்கு உதவித்தொகை ரூபாய் 25,000 வழங்கப்படும். 3 ஆண்டுகளுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படும். இவ்வாறு இந்த ஃபெலோஷிப் பத்திய கைட்லைன்ஸ் எல்லாமே டீட்டெயிலா கொடுத்திருக்காங்க. மாணவர்கள் தெளிவாக வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா சைன் அப் பண்ண வேண்டும். சைன் அப் பண்றதுக்காக என்டர் யுமிக்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களது யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நம்பர், கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களது யுமிக்ஸ் நம்பரை எங்க என்டர் பண்ண வேண்டும். அதன் பிறகு கொடுத்திருக்காங்க we will send you an OTP to verify your யுமிக்ஸ் நம்பர் for sign up. அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. யுமிக்ஸ் நம்பரை நீங்க என்டர் பண்ணி சைன் அப் பண்ண உடனே உங்க யுமிக்ஸ் நம்பருடன் லிங்க் ஆகி இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP-யை நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ண பிறகு கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே நீங்கள் பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். பூர்த்தி செய்து இந்த இணையதளத்திலேயே தொல்குடியினர் புத்தாய்வு திட்டத்திற்கான விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். ஆகவே இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்டம், முனைவர் பட்ட மேலாய்வாளர் போன்ற படிப்பு படிக்கும் மாணவர்கள் தொல்குடியினர் புத்தாய்வு திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். தகுதியுள்ள மாணவர்கள் விண்ணப்பித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.